அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2026 வருடத்தில் ஏப்ரல் மாதத்தில், அதாவது தமிழுக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் எப்போ வருகிறது, நாம் எவ்வாறு இறை வழிபாடு செய்யலாம் என்று இந்த பதிவில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தினம்தோறுமே முருகப்பெருமானை வணங்கிட்டு வரலாங்க. ஆனாலும் இந்த கிருத்திகை நட்சத்திர நன்னாளில் நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானதுங்க. அந்நாளில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி வாருங்க. உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்கள், திருமணத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்கள், திருமண வாழ்க்கை எனக்கு நல்லா அமையலங்க, நல்ல திருமண வாழ்க்கை அமையணுங்க, என்னோட குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும்னு சொல்லி சொல்றவங்க எல்லாருமே இந்த கிருத்திகை நட்சத்திர நன்னாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி வாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே தீருங்க. சரி, அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான கிருத்திகை நட்சத்திரம் எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஏப்ரல் 19ஆம் தேதி சித்திரை 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 5 வருகிறதுங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே லீவு தாங்க. அதனால கண்டிப்பாக முருகர் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய பெரிய பெரிய ஆலயத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்றே கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் சிறிய முருகப்பெருமானுடைய ஆலயம் இருந்தாலும் அங்கே சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமான் நிறைவேற்றி தந்துட்டாருங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய தீராத வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. அதனால யாரும் இந்த அரிய வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று கிருத்திகை நட்சத்திர நன்னாளில் இறை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்க எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னா கண்டிப்பா நம்மளுடைய திலக்ஸ் மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.